Hi, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாளாவே எனக்கு வந்து சின்னமன் ரோல்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைங்க. ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட் ஒரு ரொம்ப வருஷம் இருக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்டதுல இருந்து நான் பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் பண்ணவே முடியாம போச்சு. இன்னைக்காவது பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் நிலன் தூங்குவான் அதி ஸ்கூல் போயிட்டான். வீக் டேல தான் நான் ஷூட் பண்றேன் இந்த vlog. தூங்குவான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து சுத்தமாவே தூங்கலைங்க. கரெக்டா அவனை தூங்க வச்சுட்டு வெளியில வர அதி வந்துட்டான். அதனால அதுக்கப்புறம் தான் நான் வந்து செய்யவே முடிஞ்சது. இது மட்டும் பிசைஞ்சு மட்டும் வச்சிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் தான் நான் இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே ஷூட் பண்றேன். எப்படி செய்யறது அப்படிங்கறத காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்தியால இருந்து ஒரு பார்சல் வந்திருக்குங்க. அது என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு உங்க எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. என் ஹஸ்பண்ட் விரதம் இருப்பாரு மார்னிங் மட்டும். நான் இந்த வாரத்துல இருந்து தான் சரி செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டாம், ஏன்னா நிலனுக்கு நான் இன்னும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தலைக்கு குளிச்சுட்டு ஈவினிங் விளக்கு மட்டும் ஏத்தலாம், தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவரு கண்டிப்பா விரதம் இருக்கக்கூடாது, இப்போதைக்கு நீ பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டுல விளக்கேத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் முன்னாடியெல்லாம் அதை பண்ணுவேன். இப்ப அதெல்லாம் முடியறது இல்லை. சரி, இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அதி ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே வெண்டைக்காய் பொரியல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சாப்பாடு போட்டு நல்லா அதுல பிசைஞ்சு கொடுத்துட்டேன். அவன் பாட்டுக்கு சாப்பிட்டான். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிட்டுப்பான் அதிரன். நிலன் முன்னாடி நல்லா சாப்பிட்டு இருந்தான் காய்கறிகள்லாம். இப்ப பீட்ரூட் மட்டும்தான் சாப்பிட்றான். அது மாதிரி சூஸியா இருக்கான் நிலன் இப்போ. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சின்னமன் பிரெட் ரோலுக்கே ரெடி பண்ணேங்க. இதுல பாத்தீங்கன்னா 1/2 கப்பு வெதுவெதுப்பான பால், கை வச்சோம்னா சூடு பொறுக்கணும், அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்டும் 1 டீஸ்பூன் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிருங்க. அது ஒரு 5 நிமிஷத்துல ஆக்டிவேட் ஆயிடும், நிறைய வந்து நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை மாவுல கலந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த சைடில் 2.5 கப் போல மைதா சளிச்சு எடுத்திருக்கேன். அது கூட இந்த பாலை சேர்த்திடலாம். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் போல சர்க்கரை, ஒயிட் சுகர், கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல வெண்ணெய், அதெல்லாம் சேர்த்தி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் போலவே பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸ்டாக் வந்திருக்குங்க எனக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் இங்க இது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது மெட்டர்னிட்டி வியருக்கு தான் ரொம்ப டிமாண்டா இருந்ததுங்க. ஸோ இந்த வாட்டி மெட்டர்னிட்டி வியர் பிளஸ் நார்மல் வியர் லேடிஸ்க்காக வந்திருக்கு. அதுவும் மேக்ஸி வியர்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டனுங்க. சூப்பரான மெட்டீரியல். இது வந்து மெட்டர்னிட்டிலையும் இருக்கு. நான் விரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் போடுவேன், அதுவும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எனக்கு ஸ்டால் வந்தவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. அதனால நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேங்க. அது இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு ஆட் ஆயிக்கோங்க. இது வந்து கனடாக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்தியாவுக்கு கிடையாது, கனடால மட்டும். பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டனுங்க. உங்களுக்கு வந்து 2 சைடும் ஜிப்பும் இருக்கு. மெட்டர்னிட்டி வியர் இது. ஸோ ஃபீட் பண்றதுக்கு, அதுவும் இல்லாம கன்சீவா இருக்கவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெல்லி க்ரோ ஆகுறப்ப இதுல பிரில்ஸ் இருக்கங்காட்டி அது கவர் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம பின்னாடி நாட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் லூஸா இருந்தாலும் டை பண்ணிக்கலாம், இல்லை அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருந்தாலும் டை பண்ணிக்கலாம். அதனால நிறைய டிசைன்ஸ் மாடல்ஸ் வந்திருக்கு. நான் இப்போ ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். மித்ததெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தாங்க அப்லோட் பண்ணுவேன். நான் இது வாட்ஸ்அப்லயும் நான் போடுறேங்க, கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பின்னாடி நாட்டோட இருக்கு. இந்த மாதிரி கிராண்ட் மாடல்ஸ்லயும் வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு வித் பெல்ட்டோட. ஆமா, இன்னுமே நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டி நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். போதுமே, இல்லை போதாதீங்கன்னா உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் ஈவினிங் டீ போட்டுட்ருக்கேன்.
ஃப்ரெண்டு வர பிளான். அதனால தான் காலையிலேயே நான் சின்னமன் ரோலுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். பட் சுத்தமாகவே முடியலைங்க. ஏன்னா நிலன் வச்சு செஞ்சுட்டான் அந்த அன்னைக்கு. சரின்ட்டு ஈவினிங் தான் பிசைஞ்சு வச்சேன். அப்புறம் நிலன் ஃப்ரெண்டும் வந்திருக்கா. நிலன் என்ன பண்ணாலும் கல்கி அந்த பாப்பா பேரு என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பான். லைக் முடிய பிடிச்சி இழுத்தா கூட நம்ம குட்டின்னு இல்லாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருவா. அப்புறம் அழகா சேட்டை குட்டி சேட்டை நிலன் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷன் பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்புறம் இடையில எல்லாம் நாங்க பேசிட்டு இருந்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். அதிரனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸுங்க. வீக்லி ஒன்ஸ் போயிட்டு இருக்கான் செவ்வாய்க்கிழமை. அதுக்காக ஒரு செட் Dress, டவல், ஹலோ फ्रेंड्स, காகல்ஸ், ஸ்விம்மிங் கேப், அப்புறம் சோப்பு, எக்ஸ்ட்ரா ஒரு கவர் இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ் இங்கேயே போட்டுப்பான். ஏன்னா எங்க அபார்ட்மெண்ட்ல தான் அண்டர் கிரவுண்ட் வழியில போனோம்னா பேஸ்மெண்ட்ல போனோம்னாலே ஸ்விம்மிங் போய்க்கலாம். வா தம்பி வா, டைம் ஆச்சு. தங்கம் சரி. under the ground, if people are walking on the ground, look, Kalki சரி அவ இருக்கட்டும், போயிட்டு வாங்க. If people are walking on the city, then I'm right here walking. Bye. Bye தங்கம். நைட்டு வந்து டின்னருக்கு கடலைக்கொட்டை சட்னி செய்ய போறோங்க. நிறைய பேர் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படியே கடலைக்கொட்டை அப்படின்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு. அது எப்படி செய்யறதுனே நான் மறந்துட்டேன். இருந்தாலும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு சரி அதுக்கு தேங்காய் ஃப்ரீசர்ல இருந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இப்ப இது பண்ணிருக்கேன். சரி லாவண்யா வந்ததுக்கு அப்புறம் என்ன சட்னி செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு பண்ணலான்னு நான் யோசிச்சேன். ஒன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சட்னி, இல்லன்னா நிலக்கடலை சட்னி. உளுந்துருவேன் சாமி. என்னாச்சு? எல்லாத்தையும் வயிற்றுல புட்டியா? இப்ப அதுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் எப்படி செய்யறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருந்ததுன்னா அதையும் சொல்றேன், நல்லா இல்லைன்னாலும் சொல்றேன். நல்லதா இருக்கும் மோனி. எதுக்குமா மொத்தத்தையும் வாயில போட்டிருக்கீங்க? என்ன அப்படியும் முடிஞ்சிருச்சு அடியாளுக்கு. அம்மாக்கு அவ்வா கொடுங்க, அம்மாக்கு அவ்வா கொடுங்கடி பட்டும். நீ முட்டை கொடுத்தீனா தான் நான் தருவேன். வாய்க்குள்ள போட்டு மொத்தத்தையும் முதக்கிட்டு வர்றது. ரோஸ்ட் பண்ண கடலை தாங்க வாயில போட்டுக்கலாம். அப்புறம் இது கூட வரமிளகா ஒரு 4 போடுறேன். இது அளவான காரம் தான். இது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்தது அப்படிங்கறதுனால லைட்டா தான் வறுக்க போறேன். இதுல ஒரு 1/2 மூடியில காவாசி போட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இதுல புளியும் உப்பும் வச்சு அரைச்சிடலாம் ஆற வச்சு. அப்புறம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 நாளுக்கு மேலேயே ஆச்சுங்க ஃபெர்மெண்ட் ஆகி வர்றதுக்கு. ஏன்னா வெதர் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இங்க. அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு, ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூல் இது செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அந்த அன்னைக்கு ஷூட் பண்ணது வீடியோ. அடுத்த நாள் ஸ்கூல்ன்ட்டு சரி கல்கியோ வழியா தூங்குவான் அப்படின்ட்டு 7:30 மணிக்கு இட்லி எல்லாம் ஊற்றி வச்சிட்டோம். அதிரனுக்கு வந்து 6:30 to 7 வரைக்கும் ஸ்விம்மிங் கிளாஸ். அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வர்றதுக்குன்ட்டு 7:45 ஆயிடுங்க. சரி ஃபர்ஸ்ட் கல்கி, லாவண்யா அப்புறம் நீலன் 3 பேர்த்தையும் சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். நாங்க தூங்க வச்சுட்டு வந்தேன். ஏன்னா அது ரைஸ் ஆகவே இல்லை பெருசா. ஏன்னா இங்க வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ரைஸ் ஆகல. நான் ஒரு 4 மணி நேரமே கிட்ட விட்டுட்டேன். நீங்க பண்ணீங்கன்னா வெதர் நல்லா இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ரைஸ் ஆகி வந்துடும். அவனை தூங்க வச்சுட்டு வந்து பார்த்தா பயங்கர பனிங்க. பாருங்க விண்டோ வழியில அந்த பாத்வே எல்லாமே ஃபுல்லா ஸ்னோ வந்திருக்கு. நல்ல பனி. இல்லைன்னா தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே கிச்சனை கிளீன் பண்ணிட்டேங்க.
அப்பதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு சரியா இருக்கும் பண்றதுக்கு. இது பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க ரைஸ் ஆயிருக்கு. ஆனா ஓகே தான், நாட் பேட். இதுல நல்லா தான் வரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இது சினமன் ரோல்ஸுக்காக அதை நல்லா உருட்டிட்டு சினமன் அதெல்லாம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி பேன்ல வச்சுட்டு மறுபடியும் அது ரைஸ் ஆகணும். போய் படுத்துடலான் இருக்கேன். நாளை காலையில பேக் பண்ணிடலான் இருக்கேன். நான் அதிரன் கிட்ட வேற நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் சாயந்தரம். ஆனா என்னால பண்ண முடியலன்னா இது ரைஸ் ஆகல. அதனால இப்ப பாருங்க, இத ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில பேக் பண்ணி வச்சிடலான் இருக்கிறேன். இப்ப இதை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு, ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது, அதே சமயத்துல பெருசா மொந்தமாவும் இருக்க கூடாது. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சின்னமன் ரோலுக்கு மேலே வைக்கிறதுக்காக 4 சின்னமன் துண்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் அதை போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டர் நல்லா தடவி விட்டுறலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போலவே எடுத்துக்கோங்க, எடுத்து தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பட்டையும் சுகரும், அதுக்கப்புறம் சுகரும் மிக்ஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து மேலாப்பில் போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு கை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா அழகாக ரோல் ஆகி வரும். அப்புறமா நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிட்டோம்னா அழகாக வந்துடும் ரோல்ஸ் மாதிரி. இதை வந்து ஒரு டின்னில் பட்டர் தடவி கேப் விட்டு வச்சுட்டேன். இதை ஓவர் நைட்டே, அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஓவர் நைட்டே விட்டுருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா உப்பி வரும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அதை வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப அழகாக ரைஸ் ஆகி அப்படியே ஃபில் ஆகி வந்துருந்ததுங்க, கேப்பே தெரியாமல். அப்புறம் பேக் பண்ணேன் 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு ½ அன் ஹவர் போல் பண்ணேன். சூப்பராக வந்தது. அப்புறம் அந்த அன்னைக்கு காலையில் அதிரனுக்கு ஸ்கூலுக்கு தோசை தான் சுட்டு கொடுத்தேன். பேக் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அதுக்கும் ஸ்நாக்குக்கும் கொடுத்து விட்டேன். அவன் வீட்டுக்கு வந்ததுமே சொன்னான், அம்மா ரொம்ப யம்மியாக இருந்தது, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அன்மோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக பிரிக்கிறப்ப அழகழகாக வந்துச்சு, தனித்தனியாக அப்படியே பன் மாதிரி வந்தது. ஸோ புதன்கிழமை காலையில் கேரட் தோசையும் எக்கும் பண்ணி கொடுத்தேன் அதிக்கு. மத்தியானத்துக்கு முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வச்சிட்டோங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு மட்டும் வச்சிட்டேன் கூட. அந்த வெதருக்கு சூடாக ஊற்றி சாப்பிட்டப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீக்கெண்ட் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி, ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே அப்டேட் பண்ணணும். ஓப்பன் பண்ணப்ப காட்டினேன். இந்த மாதிரி வியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இன்னுமே ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்குங்க. இதெல்லாம் மெட்டர்னிட்டி வியர். இன்னுமே நான் நிறைய வச்சிருக்கேன். நான் ஒவ்வொன்றா இனிதான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். நான் வாட்ஸ்அப் குரூப் நான் சொல்லியிருந்தேன், நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை வந்து கனடாக்கு மட்டும்தாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெட்டர்னிட்டி வியர் போஸ்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்ததுமே சொல்லுங்கன்னு. எல்லாத்துக்குமே பிக்சர்ஸ் முன்னாடியே அனுப்பி விட்டுருந்தேன். ஆல்மோஸ்ட் 75% சேல் ஆயிடுச்சுங்க. இன்னுமே நான் ஸ்டாக் அப் பண்ண போகிறேன். பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.